வந்துட்டேன் லக்ஷ்மி, வந்துட்டேன் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. 10 வருஷமா பம்பாய் தமிழர்களுக்காக நான் தாராவில டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அடிக்கடி பாம்பேல மழை பெஞ்சு எல்லா பயல்களும் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் விளங்குமா? அதனால நல்லதொரு சவாரி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற மாதிரியே லக்ஷ்மி நீயும் வேண்டிக்கோமா, எனக்காக வேண்டிக்கோமா, நமக்காக வேண்டிக்கோமா. வேண்டிக்கோ. யாருது? ஏன்டா ஊதுன? ஜோசியர் எனக்கு நெருப்புல கண்டான்ட்டான். என்ன விஷயம்? வண்டி வருமா? நானும் கூட வருவேன். எங்க போகணும்? சவாரி இங்க இருந்து இல்ல, வீட்டுல இருந்து போகணும். வாங்க சார், வண்டிக்குள்ள ஏறுங்க சார். என்ன தட்டி பாக்குறீங்க? வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண. நீங்க என்ன டொயோட்டா கொரோலா ஃபேமிலியா? இந்த மாதிரி வண்டியில எல்லாம் ஏற மாட்டீங்களா? மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல போகும் சார் இந்த குதிரை. எனக்கு 70 கிலோமீட்டர் வேகம்லாம் வேணாம், வெறும் 7 கிலோமீட்டர் வேகம் போதும். 7 கிலோமீட்டரா? தள்ளிட்டு போற மாதிரி இருக்குமே. டெட் ஸ்லோ ஆச்சே சார். கரெக்ட். அப்பதான் வண்டியில பாடி குலுங்காம இருக்கும். பாடியா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், எங்க ஆயா செத்துட்டாங்க. டெட் பாடி சுடுகாடு வரைக்கும் கொண்டு போகணும். ஏண்டா உங்க ஆயா செத்ததுக்கு என் வண்டியை மார்ச்சுரி வேணாக்கலான்னு பாக்குறியா? உனக்கு கால் டாக்ஸி தானே வேணும். இது என்ன? அது என்ன? இது என்னடா? அது என்னடா? இதுதான் டாக்ஸிங்கிறது. 1 ரூபாய் கொடுத்தா 2 வீலர் கொடுக்குறான், 500 ரூபாய் கொடுத்தா கார் கொடுக்குறான். அதான் 1 ரூபாய் கால் டாக்ஸில ஏற மாட்டேங்கிறான். எவன் ஒரிஜினல் எவன் இன்ஸ்டால்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. இது உள்ளதான், ஜாக்கிரதை. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். क्या चाहिए? इन लोगों ने देखना चाहता हूं. இதுவரைக்கும் என் மனசுல இருந்த காயம் இன்னைக்கு யார போகுதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தன் தப்பிச்சிட்டா. விட மாட்டேன். அது வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருக்கணும். இங்கேயா? எங்க மாமா வீடு தாராவில இருக்கு, அங்க தங்கிக்க. அவர் வீட்டுல எப்படி? ஆமாப்பா, வேற வீடு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அங்க தங்கலாமே. ஓகேயா? உங்க மாமா என்ன பண்றாரு? தாராவில உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தமிழ் டியூஷன் எடுக்கிறார். அதான் அவர் பிசினஸ். தேங்க்யூ லட்சுமி, தேங்க்யூ. என்ன காசி, உனக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சுல? ஏண்டா என்னையும் ஒம்புக்கு இழுக்கிற? இல்ல, இதுதான் நான் இருக்கிற கோட்டை. இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். வா போலாம். अरे टैक्सी पार्टी किधर है भाई? मुझे नहीं जानता. காசிக்கு நம்ம ஊரெல்லாம் கடன் வாங்குற விஷயம் தெரிஞ்சா நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பானே. இந்த பட்டாணி எப்படியாவது சமாளிக்கணுமே. என்னடா பட்டாணி? இல்லப்பா, பட்டாணினா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாணி கடைக்காரன் வந்திருக்கான். பட்டாணி ஒரு பொட்டல வாங்க போறேன். அதான் சொன்னேன், நீ முன்னாடி போ. எனக்கு எப்படிடா அவர் வீடு தெரியும்? நீ நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீனா மூர்த்தின்னு போர்டு போட்டிருக்கோம். போப்பா, சீக்கிரம் போப்பா. ஏய், என்ன தீவார் அமிதாப் பச்சன் மாதிரி போய்கிட்டு இருக்கே? வட்டி கூட. கமோஷ். வட்டி இல்ல, இனி உனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் தான். ஓ மேட்டரா தான் அமிதாப் பச்சனை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லுது? कौन बनेगा करोड़पति தெரியுமா? அமிதாப் ஜி தெரியுமா? கம்ப்யூட்டர் ஜி தெரியுமா? அமிதாப் ஜியும் கம்ப்யூட்டர் ஜியும் சேர்ந்து எனக்காக 2 crores லாக் பண்ண போறாங்கடா. அது ரிலீஸ் பண்ண உடனே ஓ அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். झूठ बोलता है? नहीं. हटकेरे એટલે கன்னியாகுமரியில போய் விழுது. கொஞ்சம் ஸ்லோவா ஆடி, நான் மெட்ராஸ்ல இறங்கிக்கிறேன். என்ன டபுள் எக்ஸ்எல் பாடியை வச்சு மிரட்டலான்னு பாக்குறியா? 36 இன்ச் டிவியா இருந்தாலும் 16 இன்ச் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னவோ 6 இன்ச் தான்டா. ये क्या बोलता है तुम? உள்ள
गोडाउन पार्रा। अरे ये क्या है? ह्यूमन बॉम्ब है। சண்டை போடாதீங்க நான் அமுக்குறேன். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. அமெரிக்க சுற்றுப்பயணம் சென்றுள்ள ये ट्रांजिस्टर है? नहीं, ये हमारा नेशनल सिस्टर के सरोज नारायण स्वामी है। इंडा हाँ। என்னையா முட்டாளாக்க போகுது? சப்ரா கிதர் देखो एक கோசை ஏமாத்துறவங்களுக்கு இவனல் மேனா இவனை இப்போ எப்படி அடிக்க போறே பா अंदर में बॉडी किधर है? बॉडी किधर है? किधर है? अरे शैतान की बच्चे ஸ்வப்னா ஸ்வப்னா எங்க போயிட்ட? அந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து தாயே. ஸ்வப்னா அந்த அந்த பெட்டி மேல இருக்கு பாரு. சீக்கிரம் பா. யார் நீங்க? என் பேர் காசி. நான் சென்னையிலேருந்து வரேன். மிஸ்டர் மூர்த்தி வீடு இதுதானே? இதுதான். அப்பா வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஆர்த்தி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உங்கள் அப்பா இல்லாத போது நீங்கள் தான் கிளாஸ் எடுப்பீங்களா? என்ன கிளாஸ்? தமிழ் சொல்லி கொடுக்குறது. சரியா போச்சு. நீங்க வீடு மாத்தி வந்துட்டீங்க. அது பக்கத்து வீடு. அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி. ஓ சாரி. பரவாயில்ல. அப்ப மஞ்சப்பொடி எடுத்து கொடுத்தது நான் தான். இல்லை, வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல தான். என்னம்மா, யார் இவரு? இல்லப்பா, இவரு கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்க போல் இருக்கு. அதான் வந்திருக்கீங்க. வருங்க. சரிங்க. காசி, காசி. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டேய், ஏண்டா உன்னை எப்ப வர சொன்னா நீ எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்து இப்ப வந்து தட்டிட்டு இருக்கிற? டேய் முட்டாள், நான் தான். மூர்த்தின்னு சொன்ன கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு. என்ன நீ இவ்வளவு லேட்டா வர? டேய், எனக்கு இப்போ எதுக்கிட்ட இந்த பொண்ணு பாக்குறது இல்ல. அண்ணா சரி வா. வாங்க. எனக்கு என்ன நடக்குமோன்னு கவலைப்படுறதுக்கு நீ ஒருத்தன் போதாதா? இதுக்கு இன்னொருத்தர் வேற வரணுமா? அண்ணா, நீ சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சும்மா வரியா? வரதட்சணை இல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம். இது என் பெரிய பொண்ணு, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. வணக்கம். ஆமா, பொண்ணு போட்டோவை நீ பார்த்திருக்கிய? வெளியில பிடிக்காத மாதிரி இருந்த. நல்லா நிமிர்ந்து பாரு. எங்க பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க பொண்ணு எனக்கு மனைவியா இருக்கிறத விட
என் தம்பிக்கு தாயா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப என் பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதா? காலம் பூரா உங்க தம்பிக்கு அம்மாவா இருக்கணுமா? இது என்னங்க நியாயம்? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சரி வராதுங்க. எனக்கு தான் குழந்தை இல்ல, என் தங்கச்சியா குழந்தை பெத்துக்க வேண்டாமா? இவ்ளோ பெரிய பையனை குழந்தையா பாத்துக்க சொன்னா எப்படி? ஒரு நிமிஷம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் தம்பிக்கு தாயா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படின்னா தாய் மாதிரி நல்லா பாத்துக்கணும்னு தானே அர்த்தம். உங்க பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்லலையே. கூட பிறந்த தம்பி மேலேயே இவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னா பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்ல மனுஷன் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பேர் என்ன? ஹேமா. உங்க பேரு? மீனா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வெல்கம் அண்ணி. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். சாரி அண்ணி, இங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, எல்லாமே நான் தான். அண்ணி, இன்னிலேருந்து நான் தான் உங்களுக்கு மாமியார். அவனுக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்னேன்ல, அதை கன்ஃபார்ம் பண்றான். ஆமா, இங்க சாமி ரூம் எங்க இருக்கு? இப்படி ஒரு அன்பான குடும்பத்துக்கு மருமகளா இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? என்னடா ஆச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு, நமக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. என்னடா கண்ணா? என்ன இது தழும்பு? அதான் ஒரு தகராறு. எதிரில் இருந்தவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். நெஞ்சில பட வேண்டியது கையில பட்டுடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, அவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அது பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். ஆனா இன்னொரு புல்லட் டைரக்டா ஹார்ட்ல பட்டுடுச்சு. பாக்குறதுக்குள்ள உள்ள பூந்துடுச்சு. என்னால தப்பிக்கவே முடியல. அப்புறம் என்னாச்சு? புது உயிர் வந்துச்சு. வலிக்கலையா? வலிக்குது, ஆனா சுகமா இருக்கு. அந்த புல்லட்டை உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எந்த ஆபரேஷன் பண்ணாலும் வெளியே எடுக்கவே முடியாது, எடுக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த புல்லட் என் கூட தான் இருக்கும். மொத்தத்துல அது ஒரு அழகான புல்லட். ஏய் திருடா, என்னதானே சொல்றீங்க? என்னதானே? என்னதானே? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் தம்பியை யாரு பார்த்துப்பாங்கன்னு பயமா இருந்தது. இப்போ இல்லை, என் பொண்டாட்டி நீ இருக்க. நன்றி. சரி, உங்க தம்பி எதை ஆசைப்பட்டாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா, ஏ இல்ல, அவன் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அத சொல்லு முதல்ல. பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்